ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். மண்டே மார்னிங் விலாக் தான். அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சேனல் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன். போன விலாகிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சேனல் லாங் வீடியோவில் எல்லாத்துலேயுமே க்ரீன் சிம்பிள் காமிக்குது. இன்னும் ஷார்ட்ஸுக்கு க்ரீன் சிம்பிள் காமிக்கல. புதுசாக நீங்கள் சேனல் மானிட்டேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, எதனால் அப்படி காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்லாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போன விலாக்லேயே சொன்ன மாதிரி தான். அந்த 3700 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தது இல்லையா, அதன் பிறகு நேற்று செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 4000 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன். வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போடாமல் ஒரு சம்பாதிக்கிறோம் ஒரு இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த யூடியூப் சேனல் தான். நம்மளோட திறமை மட்டுமே முழுக்க முழுக்க வச்சு இதுலேருந்து நம்ம சம்பாதிக்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அப்படி இருக்கிற பொழுது வெளியில் வேலைக்கு போக முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டிலே இருந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்னு பார்த்திங்கன்னா அது யூடியூப் சேனல் மட்டும்தான். ஏன்னா பெண்கள் நம்ம வேலை பார்க்குற விஷயத்தை வச்சு தான் நமக்கு மரியாதை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மேரேஜ் ஆகி வந்த புதுசில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது. பாப்பா பேரண்ட்ஸுக்கு சில்ட்ரன்ஸ்லாம் அங்கன்வாடி போகிறாங்க இல்லையா பாப்பா, அப்படிங்கிறபோது ஒரு ஃபங்க்ஷன் இருந்து அப்போ என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் கழித்து வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னை அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லை, நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னமோ எதார்த்தமாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப அது என்ன சொல்கிறது, நம்மளும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா என் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க என்னை விட படிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போகலை, வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய தாட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அவங்க எதார்த்தமாக தான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு நம்மளும் வீட்டிலே இருந்தாவது ஏதாவது ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஏன்னா 2 சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க ஆள் இல்லை அப்படிங்கிற பொழுது நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். வெளியில் வேலைக்கு போகிறது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நான் ஒரு பதிவுலையுமே பார்த்தேன், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ மானிட்டேஷன் வாங்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் வீட்டு வேலையை பண்ணினாலும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க, நீ வீட்டு வேலை தானே பார்க்குற அப்படின்னு. ஆனால் அதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம அனுசரித்து போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுடுவாங்க இல்லையா. அப்படிங்கிற பொழுது நமக்கு ஒரு வேலை கிடைச்சா தான் அதன் மூலம் ஏதாவது வருமானம் வந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அதிகமாக தெரியாது. இப்போ வீட்டில் வேலை பார்க்குறவங்க வீட்டில் வேலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் லோன்லிஸே நம்ம ஃபீல் பண்ணுவோம். நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொண்டு வரும். இதே ஜாப்க்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், அந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அந்த சர்க்கிள் கொஞ்சம் நிறையா இருக்கும். எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பெண்கள் கட்டாயம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணங்கள். அப்போ போனால் தான் நமக்குமே ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம லைஃப்பில். ஏன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ தான் பணம் காசு சம்பாரித்து கொடுத்தாலும் அது பெரிய ஒரு விஷயமா நமக்கு நம்ம சம்பாரித்து நம்ம கையில் ஒரு சம்பளம் வாங்கும் பொழுது அது பார்த்திங்கன்னா நம்மளோட உழைப்பு, நம்மளுடைய காசு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது அந்த காசு சம்பளம் வாங்கும் பொழுது தான் தெரியும். அது 1000 ரூபா இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவலாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ ஆன்லைன்லேயே வந்துருச்சு. ஜாப் நம்ம போகிற மாதிரி நம்ம அதிலே சர்ச் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அது கண்டிப்பாக வேலை பாருங்கள். ஏதாவது வருமானம் நம்ம மூலியமாக நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு லைஃப்பில் அடுத்தவங்க அடுத்தவங்க முக்கால்வாசி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம காலவங்க இருந்தாலும் நம்ம மேலே உள்ள மதிப்பு கொஞ்சம் நல்ல விதமாக அவங்களுக்கு மாறும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி காலை வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு சாணம் எடுக்க வந்தேன்.
இது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மேட்டூர் அணை டேம்லாம் வந்து திறந்துருக்குறாங்க இல்லையா? அதனால அதுலேருந்து தண்ணி ஃபுல்லுமே வந்து இந்த கால்வாயில நனைஞ்சி இதில் ஃபுல்லுமே தண்ணி வந்து ஃபில் ஆகிருக்கும். மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, இந்த இடம் அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்கும். ஏன்னா வந்து மழை நேரத்தில் இந்த இடம் முழுதுமே வந்து ஃபில் ஆகிருக்கும் தண்ணினால. காலை நேரத்தில் அந்த காக்கா, குருவிகள், அப்புறம் அந்த கொக்கு, நாரை எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா? அது சுற்றியுமே ஃபுல்லுமே பேர்ட்ஸ் வந்து நிறையா வந்து இருக்கும். எனக்கு வந்து இந்த இயற்கையான சூழ்நிலைகள் நிறைந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எவ்வளோ ஒரு அந்த இடத்துக்கு வந்து நான் சாணம் எடுக்க போகும்பொழுது பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரம் இருந்து அந்த இடத்துல வந்து நான் ரசித்து பார்ப்பேன். அந்த காக்கா, குருவிகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல மாடெல்லாம் வந்து கட்டி போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலைகள் வந்து நிறைந்த இடத்த பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்புறம் காலையில் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டு, இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து செய்யலான்னு வந்து ரெடி பண்ணினேன். நேற்று வந்து சந்தைக்கு வந்து போயிருந்தேன். கொஞ்சம் மல்லிகைப்பூ, ரோஸ் செடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவுமே இந்த விலாகில் வந்து காமிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் வைக்கிற இடலாம். அப்புறம் எப்போதுமே சந்தைக்கு போனோம்னா கொஞ்சம் வெஜிடபிள் அதிகமாக வாங்கிட்டு வருவோம். அந்த திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து வைக்கிறது. பாப்பாவுமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அம்மா வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிரியாணிக்கு எப்பொழுதுமே தண்ணீர் அளவு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டம்ளரில் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு அளவு நமக்கு வந்து தெரியும் இல்லையா? இவ்வளோது ஊற்றுனோம்னா இவ்வளோது கரெக்டாக இருக்கும்னு அந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் வச்சு தான் நான் வந்து சமைப்பேன். அதே மாதிரிக்கே உப்புமே பார்த்திங்கன்னா, ஸ்பூனில் வந்து எடுத்து போட மாட்டேன். கையால் தான் வந்து எடுத்து வந்து போடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக தெரியும். நீங்கள் சமைக்கும் பொழுது உங்களுடைய மெஷர்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து அதிகமாக அந்த கையில் போடும்போது அந்த அந்த சமைக்கிற விதம்னே ஒன்று இருக்கு இல்லையா? அது நம்ம மனசு சார்ந்த விஷயம் தான் அந்த சமையலுங்கிறது. அதனால் அந்த அளவுலாம் தண்ணீர் அளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே டம்ளரில் எடுக்கிறது கிடையாது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா, வெஜிடபிள் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. காலையிலே கொஞ்சம் வேலையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட வந்து கட் பண்ணி கேட்டிருந்தேன். ரொம்ப பொடிசாக வந்து பார்த்திங்கன்னா, வெஜிடபிள்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு, வெங்காயம், தக்காளி நல்லா வந்து வதக்கிக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். அதன் கூடயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த காய்கறி எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் அரைச்சி வச்சுருக்க மாட்டேன். எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து தட்டி தான் போடுவேன். அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி போடும்பொழுது இன்னும் வாசனை வந்து அந்த பிரியாணிக்கு வந்து சூப்பராக வந்து வேறு லெவல் வந்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப இப்போ ஒரு 3 பூண்டு, அப்புறம் வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அதுதான் வந்து போட போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப அதை அரைக்கவும் முடியாது. மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கவும் முடியாது இல்லையா? அதனால் வந்து தட்டி போட்டுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பட்டாணி நல்லா ஊற வச்சு அதையுமே போட்டு நல்லா எல்லாமே கிண்டி விட்டுட்டேன். புதினா இலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் தான் வந்து பறிச்சது. காலையிலேயே வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விட்டுட்டு அப்படியே புதினா இலையுமே கொஞ்சம் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். புதினா இலையெல்லாம் வந்து சந்தையில் வாங்கினோம்னா ரூ. 10க்கு குறைஞ்சி வந்து முன்னெல்லாம் வாங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 20 இருந்தால் தான் அந்த புதினா இலைகளுமே வந்து வாங்குற மாதிரிக்கே இருக்கும். புதினா இலைகள் கொஞ்சம் வெயில் நிறைய படுற மாதிரிக்கே இடத்துல வச்சோம்னா நல்லா வந்து பச்சை பசேல்னு நல்லா வந்து வரும். அது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம செடிகள்லேருந்து பறிச்சுட்டு வந்து நம்ம சமைக்கிறோம் இல்லையா? டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியுமே வந்து போட்டு விட்டுட்டேன். தண்ணீர் அளவு வந்து பார்த்திங்கன்னா, அந்த அரிசியும் அந்த வெஜிடபிள் எல்லாமே வந்து இந்த நம்ம அந்த சுண்டு விரல் அளவுக்கு வந்து மூடுற அளவுக்கு இந்த 1 இன்ச்சுக்கு அந்த இது தெரிஞ்சால் போதும் தண்ணீர் அளவு. அந்த அளவுக்கு தான் நான் வந்து எப்பொழுதுமே வந்து வந்து போட்டு வைப்பேன். ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டாலுமே வந்து குழஞ்சி போயிடும். ரொம்ப கம்மியாக விட்டாலும் கீழே வந்து அடிபிடிச்சு போயிடும். அதனால வந்து இவ்வளோ தான் வந்து அளவு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நம்ம வந்து தம் போடும்போது நல்லா ஒரு கொதி ஒன்று நான் வந்து விட்டுருவேன். நல்லா 3/4 பதத்துக்கு கொதி வந்து கொதித்த பிறகு அதன் பிறகு தான் வந்து தம் வந்து போடுவேன். ஏன்னா வந்து நல்லா சாதம் வந்து வெந்துடும். அதுலேயே அந்த ஒரு கொதி கொதிக்குது இல்லையா? அதுலேயே நல்லா சாதம் வந்து வெந்துடும். இப்போ விசில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா, 2 விசில் வந்து போடுவேன் எப்போதுமே பிரியாணிக்கு. ஒரு விசில் வந்து ஃபுல்லாக வந்து விசில் வர மாதிரிக்கும், 2வது விசில் வரும்போது வந்து அப்படியே ப்ரெஷ்ஷை வந்து நல்லா அமுக்கி விட்டுருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சாதம் போட்டு நல்லா வந்து கொதிக்கிற அளவுக்கு வந்து மூடிங்க போட்டுட்டேன். நகர மீன் இன்றைக்கி வந்து நம்ம போட்லேருந்து கொஞ்சம் கிடச்சிது. அதையுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மீனை வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டி ஒரு 3/4 பதம் அளவுக்கு வந்து நல்லா சாதம், அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வெந்திருக்கு இல்லையா? அந்த நேரத்தில் வந்து ப்ரெஷர் வந்து போட்டு விட்டுற வேண்டியதுதான். 2 விசிலுக்கு மேலே நான் அதிகமாக வைக்க மாட்டேன். அதிகமாக வச்சோம்னா வந்து அடிபிடிச்சு போயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, விசில் வந்து போட்டு விட்டுட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சு, தண்ணி பாட்டில்ல எல்லாமே ஊற்ற ஆரம்பிச்சுட்டேன். மீனுமே வந்து பொரிக்க ஆரம்பிச்சு வச்சாச்சு. ரொம்ப பொடி மீனாக இருந்துச்சு. இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணால் கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நம்ம போட்லேருந்து கிடச்ச மீன் இன்னைக்கு. அதையுமே நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன் தான். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வலையில் இப்போ காலையில் போகிறாங்க இல்லையா? காலையில் போயிட்டு இப்போ ஒரு 4 மணிக்கு போகிறாங்கன்னா, 10 மணிக்கெலாம் மீன் வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி கிடைக்கிற மீன் தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் இது. அப்புறம் வந்து பாப்பாவுக்குலாம் இந்த மீன் அதிகமாக பிடிக்காது. ஏன்னா வந்து முள்ள கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் அப்பளம் தான் அன்றைக்கி வந்து பொரிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணிலாம் ஊற்றி விட்டுட்டு, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு அப்புறம் குக்கர் வந்து தூக்கிட்டு வந்தேன். கீழே வந்து தம்பி கலவடை எடுத்துட்டான். வச்சதோட வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகவும் எல்லாம் திரிப்பட்டு ஓடிடுச்சு. அதை கொஞ்ச நேரம் பார்த்து வந்து சிரிச்சுட்டு வந்து அதை வந்து வச்சு விட்டுட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் காற்று ஃபேன் வந்து ஓடுது இல்லையா? பாப்பாவுக்கு வந்து கொடுத்து விடணும். கொஞ்சம் டைம் ஆகும். அப்படிங்கிற பொழுது எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வந்து வச்சு விட்டுருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணீர் அளவுலாம் கரெக்டாக சூப்பராக வந்து வந்திருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா, அடிபிடிக்கவும் செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே அந்த தண்ணி ஊற்றும் பொழுது அந்த அரிசி பதமும் காய்கறி எல்லாம் நம்ம தெரிகிற அளவுக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து ஊற்றணும். அது மேலே வந்து அப்படியே டிப்பாக அந்த அரிசி எல்லாமே நிற்கணும்னு அந்த அளவுக்கு வந்து ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கிச்சனுக்கும் எடுத்துகிட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து எல்லாமே ஸ்நாக்ஸ் டப்பாவில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுமே எல்லா சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்க மாட்டேன். சின்ன குழந்தைங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் காரம் கம்மியாக நம்ம கொடுத்து பழகுனோம்னா, அது அவங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து பச்சை மிளகாய் அதிகம் சேர்க்குறதில்ல. எங்கள் வீட்லேயுமே பெரியவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குமே காரம் வந்து ஒத்துக்காது. அதனால் பச்சை மிளகாய் வந்து இந்த கூட்டு பொரியல் எதுக்காச்சும் போடுறதோட சரி. மற்றபடி ரொம்ப அதிகமாக காரம் வந்து எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து சேர்த்துக்க மாட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு வெஜிடபிள் பிரியாணி எடுத்துகிட்டு அதன் கூடயே வந்து ஆனியன் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். காலையிலே போட்டுட்டேன். அதையுமே போட்டுட்டு இன்றைக்கி வந்து அவங்க மீன் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்பளம் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் அப்பளம் வந்து பொரித்து வந்து குடிச்சிட்டு, ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி கீழே விழுந்து கால் லைட்டாக தேஞ்சிருச்சு. அது அந்த ஃப்ராகு போடும்போது கால் கொஞ்சம் குத்துதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கழட்டி விட்டுட்டு பாவாடை சட்டையை தான் போட்டுவிட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டாச்சு. நேற்று சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதையுமே வந்து அப்புறம் வந்து அவங்களெல்லாம் அனுப்பிவிட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் ஒரு ஒரு 10 மணியே போல் வந்து வேலை ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த தொட்டிகள் எல்லாமே நல்லா பாசி பிடிச்சி போயிருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த இலைகள் எல்லாமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா, காஞ்சு போயிருந்தது, பழுத்து போயிருந்தது. அது எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு, குட்டீஸ் வந்து காலையில் நான் வந்து சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வந்து டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். கொஞ்சம் வேலையை வந்து அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும்பொழுது நமக்குமே அது செய்யும்பொழுது ஒரு டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம செடிகள்லாம் வாங்கி வச்சு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாகவே இந்த செடி வச்சு வளர்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அது மைண்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்குன்னு தான் சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் உரம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா, செடிகளுக்கெல்லாம் போட்டு விட்டேன். உண்மையாலுமே அந்த உரம் வந்து போட்டதோட பார்த்திங்கன்னா, அப்படியே நல்லா அந்த செடிகள்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து செம்பருத்தி செடி வந்து முன்னாடி கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பூவுமே வைக்கல. ஆனால் நல்லா வளர்ந்துச்சு. பூவுமே எதுவுமே வைக்கல. அந்த உரம் வந்து போட்டேன். போட்டதோட பார்த்திங்கன்னா, நல்லா அப்படியே ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து இந்த கோகோ பீட்டு, அப்புறம் எருது உரமும் அந்த மாதிரியே உள்ளது தான். அப்புறம் அந்த 3 கப்பு வந்து வாங்கியிருந்தேன். செடிகள்லாம் வந்து வைக்கிற மாதிரி. இது வந்து 3 வந்து ரூ. 100 தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நீட்டாக வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீட்டாக வச்சுட்டேன்.
பார்க்குறதுக்குமே என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.